அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வள்ளிக்கிழங்கு, சக்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த கிழங்கு நம்ம வீட்டு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இது சமைக்காத இருந்த கேப்பில் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. சரி, இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க கிழங்க நம்ம சமைக்க வேண்டாம், அப்படியே இதை மாடி தோட்டத்தில் நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்து இதை நட்டு வச்சுருக்கோம். இதுக்கு ரொம்ப மண் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வேணும். ஏன்னா இது பூமியில் கொடி விட்டு வளரக்கூடிய ஒரு ரகம். கீழே மண்ணில் தான் காய் வைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெரிய க்ரோ பேக்காக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அதெல்லாம் பார்த்து நட்டாச்சு. இன்னொரு பெரிய க்ரோ பேக்கில் நம்மளோட மஞ்சள் லாஸ்ட் டைம் அறுவடை பண்ணதில் விதை மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அவங்கள இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஒரு க்ரோ பேக் வந்து மஞ்சளுக்கும், ஒரு க்ரோ பேக் வந்து வள்ளிக்கிழங்குக்குமாக விட்டாச்சு. இது நட்டதுலேருந்து ஒரு 3-4 நாட்கள் கழித்து அங்கங்கே லேசாக அந்த மஞ்சள் கொடுத்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா மஞ்சளுமே நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் இந்த முறை. ஒரு சிலதெல்லாம் நல்லா முளைச்சி கொடுத்து வெளியே தெரிகிற அளவுக்கு வந்திருக்கு. ஒரு சிலதுலாம் வரும், ஒரு வாரம் ஆகும் எப்படியும். ஸோ நம்ம இன்னொரு க்ரோ பேக்கில் போட்டிருந்தா வள்ளிக்கிழங்கு. இது அந்த துளிராக நட்டுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா வளர்ந்து இலை வச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொடி ஓடிடும். இது பேக் ஃபுல்லாகவே கொடி ஓடிடுச்சு. ஸோ 10 மாதம் ஆகிட்டதுனால அறுவடை எந்த அளவுக்கு கிழங்கு இருக்குன்னு தெரியல. அதனால் இதுக்கு மேலேயும் டைம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. பிடுங்கினதில் வேருக்கு கீழே இந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. சரி, மண்ணில் தோண்டி பார்த்தா தெரியும். இதுதான் வந்து நம்ம அந்த முதல்ல நட்டோம் இல்லையா, அந்த தாய்க்கிழங்கு. ஸோ அதுக்கு கீழே வேர்கள் தான் ஓடி ஓடி அந்த வேர்கள் தான் காயாக வந்து வருது. ஸோ 10 மாதத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குது. சரி, இது வந்து கொடியை மொத்தமாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேக் உள்ள மண்ணில் தோண்டி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கமாக. இதில் தான் ஒரு கார்னரில் நம்ம கருணக்கிழங்கும் வச்சுருந்தோம், பிடி கருணையும். ஸோ அதுவும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். தோண்ட வள்ளிக்கிழங்கு நல்லாவே கிடச்சிது. இது மாதிரி வேர் மாதிரியாக இருக்கிறதுமே சின்ன சின்னதாக இருக்குது. இருந்தாலுமே நல்ல முத்தின காய்களும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, இந்த வாட்டி ஒரு எதிர்பார்க்காம, அதாவது இது வரைக்கும் செஞ்சதில்லை, திடீர்னு எதிர்பார்க்காம நட்டது தான் அந்த வள்ளிக்கிழங்கு. அதில் இவ்வளோ பெரிய ஹார்வெஸ்ட்டுன்றது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஸோ இப்படியே மொத்த மண்ணையும் கலரி பார்த்து செக் பண்ணி நம்ம இருக்கிற வள்ளிக்கிழங்கெல்லாம் எடுத்துடலாம். இதோட இன்னொரு கார்னரில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கருணக்கிழங்கு வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து மஞ்சளோட அந்த சோலையும் நல்லா காஞ்சிட்டதுனால அதுவும் டைம் முடிஞ்சிச்சுன்னு அறுவடை பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக கஸ்தூரி மஞ்சள். இந்த பெரிய க்ரோ பேக்கில் தான் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் ஒரு பக்கம் கஸ்தூரி மஞ்சள். சமையல் மஞ்சள் ரொம்ப குறைவாக தான் காய்கள் வச்சுருக்கு, என்னன்னு தெரியல. கஸ்தூரி மஞ்சள் நல்லாவே வந்திருக்கு. அதனால் இதையுமே ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து வள்ளிக்கிழங்கு, சமையல் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சமாக கருணக்கிழங்கு. ஸோ இவங்க எல்லாரையுமே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லோரும் மண்ணில் இருந்ததுனால நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். எல்லோரும் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இதில் தான் அந்த கருணக்கிழங்குமே போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த பிடி கருணைன்னு சொல்லுவோம்ல, அந்த கருணை ஒரு 4 கருணை முளைச்சிருந்ததை நட்டுருந்தோம். ஸோ இவங்க எல்லாரையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். வள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிலது வந்து வேறு மாதிரி இருந்தாலும் சிலது வந்து நல்லா பல்காக சூப்பராக இருக்குது. இது கஸ்தூரி மஞ்சள். இது வந்து சமையல் மஞ்சளும் நம்ம போட்டு வச்சுருந்த இந்த பிடி கருணை, அதோட தாய்க்கிழங்கு, அந்த கருணக்கிழங்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தோட அறுவடை இது வந்து நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு தேவையானது வந்து அந்த மஞ்சள் மட்டும்தான். இப்போ அது கூட இருக்கிறதெல்லாம் இது மாதிரி தரமான மஞ்சள் தான் நமக்கு வேணும். இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாய்க்கிழங்கு, வேறு, அந்த நீர்க்காய் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மஞ்சளை உடச்சி பார்த்தோம்னா உள்ளே இப்படி தான் இருக்குது. அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள்.
எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதாவது வள்ளிக்கிழங்கு வாஷ் பண்ணி வச்சாச்சு. மஞ்சளுக்கு வந்து அந்த வேரெல்லாம் கட் பண்ணியாச்சு. காய்க்கிழங்கு தனியாக பிரித்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் பிரித்து எடுத்து இந்த வேலை தான் இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சுது. இது எல்லாமே அதுலேருந்து நீர், காய், வேர் எல்லாமே சேர்ந்த குப்பை. ஸோ இந்த வருஷம் நம்மளோட அறுவடை இது.